ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் ஒரு கேமரா வச்சு ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ இதில் என்னோட செட்டிங்ஸ் பார்த்துக்கோங்க, அதே மாதிரி என் லைட் செட்டப்பும் பார்த்துக்கோங்க. லைட் செட்டப்பில் ஸ்டெடி லைட் அண்ட் லேம்பு வச்சிருக்கிறேன். டேபிள் வந்து ரெட் கலர், பேக்ரவுண்டு பிளாக்காக வச்சிருக்கேன். இந்த பிக்கில் பேக்ரவுண்டில் லைட் இருக்காது, இதில் பேக்ரவுண்டில் லைட் இருக்கும். ஸோ அது பிளரியாக இருக்கும். பார்ட்டி லைட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பச்சர் பார்த்தீங்கன்னா 1.8 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் ஒரு ஒயிட் சார்ட்ல நல்ல சிலிண்டர் மாதிரி ரோல் பண்ணி அதுல சென்டர்ல கேமரா வச்சு பேக் சைட்ல லைட்டும் ஃப்ரண்ட் சைட்ல ரிங் லைட்டு வச்சு நான் எடுத்திருக்கேன். இதுக்கும் சேம் அப்பர்ச்சர் 1.8 தான் வச்சிருக்கேன். இதோட செட்டிங்ஸ் அண்ட் செட்டப்ஸ் நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேமராவை நான் 180 டிகிரிக்கு நான் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். எல்லாமே என்னோட ஏஎஃப் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபியூஜி ஃபிலிமில் தான் என்னோட ஏஎஃப் பாயிண்ட் வச்சிருக்கிறேன். ஸோ அதனால அது மட்டும் நல்லா ஷார்ப்பா இருக்கும். என்னதான் ஏஐ மாதிரி ஈஸியான சாஃப்ட்வேர் வந்தாலும் நம்ம கிரியேட்டிவா திங்க் பண்ணி ஒர்க் பண்றதா கிரேட்.